ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சாஃப்டான சப்பாத்தியும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கடலக்குருமாவும் தான் செய்ய போகிறோம். இந்த கடலக்குருமா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்பாத்தி செய்கிறதும் ரொம்ப சுலபம். ஃபஸ்ட்டு நம்ம குருமா செஞ்சுக்குவோம். அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு 4 கீத்து தேங்காய், 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 1 அதையும் சேர்த்துக்குவோம். காஷ்மீர் மிளகா நான் சேர்த்துருக்கேன். அது உரப்பு இருக்காது, அதனால் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இல்லாக்கட்டி சாதா மிளகாவாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்குங்க, அதே போதுமானது. இப்போ வாசனைக்காக பெருஞ்சீரகம் அது ஒரு ஸ்பூன் போட்டு இதை மையாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா 1 சேர்த்துக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் தூக்கி கொட்டி அதையும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். தக்காளியோட பச்சை வாசம்லாம் போகணும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கொதிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம கலக்கி அதில் ஊற்றிடுவோம். இப்போ உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பட்டாணி நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். பட்டாணியை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஒரே விசில் தான் விட போகிறோம். இப்போ பட்டாணியை சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி ரொம்ப கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நமக்கு கடலை வேவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மல்லிக்கீரையை மேலே தூவி விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். 2 விசில் விட்டோன்னா அது அப்படியே ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம குக்கர் மூடியை திறப்போம். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி எவ்வளோ நல்லா திக்காக எவ்வளோ நல்லா வெந்திருக்குண்டு. இது ரொம்ப செய்கிறது ரொம்ப சுலபம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுடுவோம். சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூனு உப்புத்தூள் தூவிக்குவோம். தூவிக்கிட்டு இதை நம்ம ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பனைஞ்சி எடுத்துக்குவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு. பாருங்கள், நான் பனைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம மாவை எடுத்து வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம்.
கொஞ்சமாக மாவை தூவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சால் நமக்கு அடுக்கடுக்காக இருக்கும். சப்பாத்தி லேயர் லேயராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விதத்தில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எந்த டிசைனில் வேண்டாலும் செஞ்சாலும் நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா அடுக்கடுக்காக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வேறு விதமாக இன்னொரு விதமாகவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் நமக்கு வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். செஞ்சு பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்படி நான் செய்கிற மாதிரியே பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சோம்னா சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். வயசானவங்கலாம் நல்லா சாப்பிட்லாம், மெதுவாக இருக்கும் நல்லா. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ வளர்த்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் பேனை வச்சு இதை சுட்டு எடுத்துக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துருவோம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுட்ட சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடல குருமாவும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சுலபம். கடல குருமாவெலாம் இந்த மாதிரி வச்சா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.